Dr. P. Ganeshan, Controller of Examinations, Tamil Nadu Teacher Education University, Chennai, to address the candidates. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய நாள் என்று பார்த்தவுடனே நம்மில் ஒரு மகிழ்ச்சி பொங்குகின்ற நாளாக கருதப்படுகிறது. ஏனென்றால் உங்களுடைய முகங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இன்று உண்மையிலேயே ஒரு நல்ல காரியத்துக்காக வந்திருக்கின்றோம். இந்த நாள் நமக்கு உகந்த நாள். ஒரு திட்டம் போயிட்டு ஏப்பா வாழ்க்கையில் உனக்கு மறக்க முடியாத நாள் இருக்குமே, அது எந்த நாள் அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க என்ன சொல்லுவாங்க? ஒரு பேபியாக இருந்தால் என்னுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு திருமணமானவர்களாக இருந்தால் என்னுடைய திருமண நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதையெல்லாம் சொல்றீங்களா அப்படின்னு தெரியல. உங்களுடைய குழந்தை அந்த நாட்களை பார்ப்பதில்லை. ஆனால் பிற்காலத்திலும் உங்களுடைய புகைப்படங்கள் உங்களுடைய நடுகாலில் இருக்கும். இப்போ நீங்கள் எடுக்க போறீங்க இல்லையா இந்த பட்டம், அப்போ பட்டதாரியாகிய நீங்கள் உங்களுடைய புகைப்படத்தை ஒரு நடுகாலில் போட்டால் என்ன பண்ணுவாங்க? உங்களுடைய குழந்தைகள் வந்து இது யார் என்று கேட்டால் அப்பொழுதுதான் பூரிப்பு வருகிறது. இது நான் யார் தெரியுமா? உங்க அம்மா. நீ சொல்ல என்ன சொல்றீங்க? நாங்கள் வந்து பட்டம் வாங்குறப்போ இது கேட்போம். அப்போ எந்த நாள் மறக்க முடியாத நாளாக இருக்க வேண்டும் என்றால் இன்று நீங்கள் பட்டம் பெற போகின்றீர்கள். எனவே இந்த பட்டம் பெறுகின்ற நாள் நம்முடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் எப்பொழுது. அப்போ இந்த மறக்க முடியாத நாளுக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு அங்கீகாரம் வழங்கவில்லை. அதுதான் நம்முடைய அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கக்கூடிய அவங்க அட்வைசர் அவருக்கு பத்திரிகை கிளியர்லி பாயிண்ட். அப்போ அவர் தெளிவாக சொல்றார், ஒரு மாணவனுக்கு உங்களுக்கு இதுவரைக்கும் அங்கீகாரமே இல்லாமல் வெறும் புரோஜனோட நிப்பாட்டிங்க. ஆனால் இன்றுதான் என்ன வழங்கப்படுகிறது? அந்த பட்டங்கள் வழங்கி உங்களை பட்டதாரி என்கின்ற முறைக்கு கொண்டு வருகிறோம். அப்போ அந்த துறையில் நீங்கள் வேலை செய்வதற்கு இந்த உலக அங்கீகாரம் வழங்கிதான் இந்த பட்டதாரி. அப்படிப்பட்ட ஒரு பட்டதாரியாக இங்கே பார்க்கின்ற உங்களுக்கு எல்லாம் நான் நன்றி தெரிவிப்பதோடு இவற்றை உருவாக்குகின்ற தாளாளர்கள், ஆர்பிஎஸ் என்றாலே எங்கும் யாராலும் எப்பொழுதும் பேசப்படக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் சம்பந்தம். அதாவது அவர்கள் பயில்வதற்குரிய ஒருடம் கேட்கின்ற பொழுது அது ஆர்பிஎஸ். அப்போ ஆர்பிஎஸ் என்றாலே படிப்பது என்பது அந்த ஆர்பிஎஸ் நீங்கள் போய் சேர்ந்தாலே என்பது என்ன இருக்குது? நீங்கள் பெற்ற ஒரு பேரு என்று கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தை உருவாக்கிய தாளாளருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். என்னதான் தாளாளர்கள் வைத்திருந்தாலும் கூட அவை செல்வதை நம்ம கொண்டு வந்து சேர்ப்பது யாரு? அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ஸ். இதை மிகவும் நன்றாக செயல்படுத்தக்கூடிய ஒழுங்குபடுத்தக்கூடியவர்கள். அப்படி ஒழுங்குபடுத்தியது தான் ஒரு ஐஜியாகவும் ஒரு ஐபிஎஸ் ஆகவும் இருந்தவர்கள் இங்கே வந்திருந்து கூறுகின்ற பொழுது அவர்கள் எல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டர் சரியாக அது அப்படி ஒரு குட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஆர் ஹியர் ஆர் நாட் ஓன்லி பார்த்து சார் ஆல்சோ கம்ப்ளீட்லி இஸ் ஐஜி சைலண்டாக சொல்கிறேன். At the time I am very sad. Sir, you are a very simple man. After you say you are not one thing to the SP or IG. He is an IG of your தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? இதுதான் என்னன்னா பவ்யம் சொல்லுவோம். தமிழில் சொல்லிடுறோம் பவ்யமா இருக்கிறது. பவ்யமா எல்லாம் தெரியும், ஆனால் தெரியாத மாதிரி ஆகிப்படும். அப்போ அவர்கள் பார்க்கின்ற பொழுது the presents are also given the good administration of this institute. So I thank you that the sir also both who are here and that the people are given a chance to the work or always given to anything to the students mean conveyed to the principal. Here the principal is a very good and enthusiastic person. I thank you, sir. All this. So இவற்றையெல்லாம் கடந்து இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு நிறுவனத்தில் பயின்ற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அப்போ உண்மையில் பாரம்பரியமாக வரக்கூடிய அந்த கல்வி நிறுவனத்தில் நாம் பயின்றிருக்கின்றோம். இன்று உங்களுக்கு என்ன வழங்கப்படுகிறது? பட்டதாரி என்பது பட்டம் பெறுகின்ற பட்டதாரிகள்.
பட்டம் பெறுது நம்ம பட்டா நமக்கு யாராலும் கேள்விப்பட்டிருக்கீங்க. நிலங்களில் எல்லாம் இந்த நிலங்கள் தமிழ் என்னுடையதான் என்ன பட்டாயம் நடந்து கேட்போம். அது மாதிரி அப்ப பட்டங்கள் ஏன் வழங்கப்படுகிறதுனா உங்களை இன்று அங்கீகாரம் செய்கிறது. அப்ப அந்த பட்டத்தை பெறுகின்ற நீங்கள், பட்டதாகின்ற நீங்கள், உங்களுக்கு உதவுவதெல்லாம் பேராசிரியர் பெருமக்கள். பின்னாடி பார்த்தோம்னா பேராசிரியர் பெருமக்கள் இல்லாமல் என்ன செய்வதில்லை, எந்த ஒரு கற்பித்தலும் கிடையாது, கற்றலும் கிடையாது. We well know that what is the meaning of education means it is the modification of the behavior. இதோடதான் ஒரே ஒரு வார்த்தை படிச்சோம் அதிகமாக. So it is a modification of behavior. What behavior learn? How can you institute that learning to your institution? ஒரு கற்றல் என்பது கற்பிக்கிற அளவு நாம் கற்றுக்கொண்டது கற்றுக்கொண்டது அப்படியே நம்மளோட எண்ணிக்கொள்வது கிடையாது. அதை என்ன செய்வது, நம்முடைய சமுதாயத்திற்கு பயன்படும். அதுதான் சார் அவர்கள் சொல்லியிருக்கிற உன்னுடைய உழைப்பு என்பது உன்னை மட்டுமல்ல உன்னுடைய சமுதாயத்தை என்ன செய்வது, கொண்டு செல்வது. அது உலக அரங்கில் பேசப்படுவது என்றால் நம்முடைய சமுதாயத்தை நாம் அப்படி உருவாக்கி இருக்கிறோம் என்பது பொருள். நமக்கெல்லாம் தெரியும் ஆசிரியர்கள் என்பவர்கள் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு என்பதை யாராலும் இதுதான் என்று அறிவித்து கூற முடியும். ஆசிரியர் தான் பெற்றவற்றை எல்லாம் தன்னுடைய மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று செய்கின்றார், கற்பிக்கின்றார். இந்த கற்றுக்கொள்கின்ற மாணவர்கள் எங்கிருந்து வந்திருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய தாயினுடைய கருவறையில் இருந்தார்கள். அப்ப கற்றலும் கற்பித்தலும் தன்னுடைய தாயினுடைய கருவறையிலிருந்து துவங்கி எது வரைக்கும் வருகிறது, வகுப்பறை வரைக்கும் வருகிறது. ஆசிரியர்களை இரண்டாவது தாய் என்று கூறலாம். ஏனென்றால் பெற்றெடுத்ததோடு செய்து பெற்றோருடைய வேலை. ஆனால் அவர்களுக்கு இந்த இப்படிப்பட்ட ஒரு கல்விதான் வேண்டும் என்பதை இளம் வயதிலேயே கண்டறிந்தவர்கள் யார் என்றால் ஆசிரியர். அதனாலதான் அந்த காலத்துல எந்த பஞ்சாயத்து நடந்தாலும் யாரை இருந்தாலும் முதல்ல வாய்ச்சாட்டு கேட்கப்பா, அந்த வாய்ச்சாட்டு கேட்டியா அப்படின்னு சொல்லுவோம். இது சில படங்கள் கூட நீங்க பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பா நீங்க நம்முடைய கோயம்புத்தூர் இருக்கக்கூடியதெல்லாம் என்ன இருக்குன்னா ஒரு பணிவான ஒரு வேர்டு. யாருமே கொடா வாடாக சொல்ல மாட்டாங்க. இங்க இருக்கின்றவர்கள் எல்லாமே அண்ணாக்கு. அப்ப அண்ணானா நம்மளுக்கு மூத்தவர்கள். அதே தெரியும். ஏன்னா எப்போ முதல் அண்ணா அண்ணான்றீங்க, அண்ணாவில் என்ன, அண்ணா என்பது வேற ஒன்றும் இல்லை, நம்மை விட மூத்தவர்கள். அப்ப மூத்தவர்களுக்கு அவர்கள் கொடுக்கப்படுகின்ற மரியாதை அதான். நீங்க இங்க இல்லை, உலகம் முழுவதும் சென்று கேட்டு எது மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் அப்படின்னா தமிழ்நாடு. ஆனா அந்த ஸ்டேட்டில் எந்த மாவட்டம் இந்த மாதிரி ஒழுக்கமான வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறது என்று கேட்போம் யாரால், அது எங்கே, இந்த கோயம்புத்தூர் மட்டும். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நம்முடைய உலகம் அளவில் பறைசாட்ட வேண்டும் என்றால் அது யார் கையில் இருக்கிற, ஆசிரியராக உங்கள் கையில். சும்மாவே நம்மளோட வீட்டில் உங்களை அண்ணா அண்ணா அது what you want to learn. The teacher is the learner, not he got into the knowledge. You are the learner. Why we are saying to the learner means each and every day you go through the new steps. ஒரு பையனை கூப்பிட்டு அது மாதிரி எதுக்கு போவாங்க, இன்டர்ன்ஷிப் ஒர்க்கு போகிறோம், தென் ஒரு இதில் போய் கிளாஸ் எடுக்க போகிறோம். எதுக்கு போவோம் இல்லையா, சார்ட் எடுத்து போவோம் இல்லையா, சார்ட் இதெல்லாம் எடுத்து போய் அங்கே போய் இந்த மாதிரி பாடம் நடத்தணும். நியூஸ் பேப்பர் டெய்லி நம்ம என்ன பண்ணோம், நியூஸ் பேப்பர் படிக்கணும் இல்லையா. ஒரு ஆசிரியர் மாணவர்களை கூப்பிட்டு, தம்பி நீ வாங்கியிருக்கீங்க இந்த நியூஸ் பேப்பர் எப்போ படிப்பார் அப்படின்னு கேட்டால் அவன் என்ன சொல்கிறான், சார் காலை ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்து சாயந்தரமாக நான் படிப்பேன். நிறைய பேர் என்ன பண்ணுறதில்ல, ஏன் ஆசிரியர் சாயந்தரம் படித்தா அது யாருக்கும் உபயோகம் கிடையாது. உடனடியாக முக்கியம் ஏனென்றால் அப்பொழுதுதான் காலையில் படித்த செய்திகளை உங்களுடைய பாடத்துடன் இணைத்து கற்பிக்கப்படும். All the pupils will up to date our knowledge. Up to date our knowledge means you learn what you are learning in the present and you compare the past and then in future also. ஒருவர் இருக்கின்றோம் என்றால் இன்று என்ன நடக்கிறது என்பதை நாளை என்ன நடத்த வேண்டும் என்பதை யோசிக்கணும். நம்முடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலை செய்தாலும் கூட அப்பொழுது தரக்கூடிய அல்லது அப்பொழுது முடியக்கூடிய ஒரு செய்திகளை மட்டும் நம்மை வைத்துக் கொள்ளாமல் எதிர்காலத்தில் என்ன செய்யப்படும். மொபைல் லேர்னிங் given a lot of things to them, given all these things to their child, then automatically they are learned. Now
the teacher not tell anything in the lecturing. We show at the present through the PPT, PowerPoint presentation. Okay. You prefer the PowerPoint presentation, how can you teach the particular PPT to your students? Nothing. I can't. டெக்னாலஜி வளர்ந்தாலும் கூட அந்த டெக்னாலஜியை நாம் எவ்வாறு பயன்படுத்துவது? ஆசிரியர்கள் என்றால் அனைத்தும் கற்று தேர்ந்தவர்கள், அதை அனைத்தும் கற்று முடித்தவர்கள் கிடையாது, அனைத்தும் கற்று தேர்ந்தவர்கள். அப்ப இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் செய்கின்ற செயல்பாடுகளை எல்லாம் உங்களிடம் கொடுக்குறது. இப்போ இதில் எத்தனை பேர் உண்மையிலேயே நான் ஆசிரியர் தொழிலுக்கு தான் சார் படித்தேன் அப்படின்னு சொல்லணுமா? எத்தனை பேர் உண்மையிலேயே வந்தீங்க? இருக்கக்கூடிய 300 எத்தனை பேர் மாத்திரம் என்ன பண்ணுறோம்? மொத்தம் எங்கே பார்த்தா 15 பேர் கொடுக்கும். அப்போ மற்றவங்களை எப்படி வச்சிருந்தீங்க? மற்றவங்களை எப்படி வச்சிருந்தீங்க? எஸ், என்ன மாதிரி சொன்னாங்க? ஆல்சோ என்ன மாதிரி நீங்களும் வச்சிருந்தீங்களா? இல்லை அப்பா அம்மா உங்களை எது செஞ்ச சொன்னாங்களா? அதுக்கு முன்னாடி தான் கேட்டு, அது இப்போ சின்ன குழந்தைகள் இருக்கு. பாப்பா நீ என்ன ஆகணும்? நான் டாக்டர். பாப்பா நீ என்ன ஆகணும்? நான் இன்ஜினியர் ஆகணும். எனக்காவது ஒரு பாப்பா நான் ஆசிரியரானு சொல்லியிருக்காங்களா? அப்போ அந்த ஆசிரியர்களாகக்கூடிய ஆசிரியராகின்ற எண்ணத்தை நாம் முதலில் உருவாக்க. ஆசிரியர் என்பது சாதாரண ஏதோ படிச்சாரு வச்சிட்டாரோ டிகிரி வச்சார் போயிட்டாரு கிடையாது. இந்த ஒட்டுமொத்த உலகத்தை ஆட்சி படைக்கின்றவர்கள், இங்கே எல்லாவற்றையெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் ஆசிரியர்கள். நம்முடைய மாண்புமை முன்னாள் இருக்கக்கூடிய டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களேயானால், ஒரு சாதாரண மாணவராக ராமநாதபுரத்தில் இருந்தவர் ஒரு உலகமே போட்டியின் அளவுக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கின்றார் என்றால் அவரை இந்திய கலைஞராக ஞாபகம். நீங்கள் வேற ஒன்றும் கிடையாது. அப்துல் கலாம் தான் சிறந்த அறிவாளி, சிறந்த ஞானி. அது மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய அனைத்து முக்கியங்களையும் கவர்ந்தவர். பொக்கேரன் இதுக்கு உதாரணத்துக்கு பொக்கேரன் நம்ம வெடி வெடிச்சு. The people of all the countries are wanted. What the people are telling that he is also meant to achieve that they act. Then after that also in world level, India is the second one. All the countries get a suggestion from our India. Now also Modi sir also, Prime Minister is here. Prime Minister also the same. He is also teacher. இப்போ இதெல்லாம் போனீங்கன்னா அவர் கடல் சார் இதில் போகிறாங்க சொன்னாங்க. கடலில் போய் மூச்சு வாங்குறது பயிற்சிகளை படிக்கும். யோகா மேன், யோகா டீச்சர் கூட சொல்லணும். அந்த மாதிரி அப்போது ஆசிரியர்கள் என்றால் வெறுமனை பள்ளிக்கு மாணவர்களுக்கு பாடம் நடத்துவது மட்டும் கிடையாது. நாம் என்ன பெற்றோமோ அவற்றை நம்முடைய மாணவர்களிடம் தெரிவித்து அது அவர்களுடைய சமுதாயத்தை மாற்றுவதாக அமையும். எனவே இந்த பட்டம் பெறும் பட்டதாரிகள் அனைவரும் இன்று முதல், இதுவரைக்கும் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, இன்று முதல் நீங்கள் ஒரு ஆசிரியர், உங்களுடைய திறன், உங்களுடைய வளர்ச்சி, நீங்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டீர்கள் என்பதையும் தெளிவாக உணர்ந்து நம்முடைய வகுப்பறையை மிகவும் வசதியுடைய வகுப்பறையாக மாற்றுவதோடு நம்முடைய எண்ணங்களையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வகுப்பறையாக மாற்ற வேண்டும். அதனால சொல்ல கிரியேட்டிவிட்டி. ஏன் கிரியேட்டிவிட்டி இல்லைன்னா there is nothing is there inside the classroom. அப்போ அப்படிப்பட்டவரை சொல்கிறோம். ஒரு களிமண்ணாக இருப்பவர்களை ஒரு சிறந்த உருவமாக சித்தரிப்பது யாருடைய கையில் இருக்கிறது என்றால் ஆசிரியருடைய கையில் தான். ஏனென்றால் நாம் தான் வருங்கால தூண்களை உருவாக்கி பாதி துணி பழக்கம் பெண்டை. அதனால இப்போ குறைச்ச அது கொஞ்சம் மேலே என்ன சின்ன பஸ்ஸில் பார்ப்போம். ஸ்கூல் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கை தூக்கி போட்டு அப்போ கவர்மெண்ட் பேக்கை தூக்கி போட்டு இடிச்சு தான் போகும். அப்போ இத்தனை நேரம் இடிச்சோம்னா எக்ஸசைஸ் மாதிரி இது பாடி தான் ஆல்சோ பெண். அப்போ பெண்ணானது அப்படிப்பட்ட ஒருவரை நாம் வளர்க்கணும். அப்போ நேர்கொண்ட பார்வை, நேரிய சிந்தனை, அனைவருக்கும் உதவுகின்ற மனப்பான். ஒரு முன்னேற்றம் என்பது எல்லாம் நம் கையில் தான் இருக்கிறது. அந்த முன்னேற்றத்தை சிறப்புடைய சீர்மிகு முன்னேற்றங்களாக மாற்றுவதற்கு உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை இவ்வளவு தூரம் உயர்த்தி இருக்கின்றார்கள்.
அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஏனென்றால் தாய் தந்தைகள் தான் முதல் கடவுள். எப்பொழுது நம்ம மாட்டு வந்து 3 வச்சுக்கலாம் பாருங்க. என்ன குரு இது சொல்றாங்க, நம்முடைய அம்மா அப்பாவுக்கு அப்புறம் குரு, அதுக்கப்புறம் தான் தெய்வம். குருவை முதலில் வைத்து தெய்வத்தை இரண்டாக வைக்கின்றார், மூன்றாவது. அப்ப தெய்வம் என்பது எதற்கு இருக்கிறதுனா, நாம் என்ன வேண்டுகின்றோமோ அதை காப்பது. அந்த காத்தல் என்பது எங்கே முடிந்து விடுகிறது என்றால் நம்முடைய பெற்றோருடன் முடிந்து விடுகிறது. ஒரு பெற்றோர் தன்னுடைய மகன் இப்படித்தான் வர வேண்டும் என்று நினைப்பதை விடுத்து இப்பொழுது என்ன செய்கிறது என்றால், நீ என்னவாக போகிறாய் என்பதை கேட்டு நீங்கள் எல்லாம் பட்டதாரி ஆசிரியர், இதுவரைக்கும் மாணவ ஆசிரியர்களாக உங்களை எல்லாம் பட்டதாரிகளாக ஆக்கி இருக்கிறது. அப்படி பட்டத்தை பெறப்போகின்ற நீங்கள் இன்று முதலாவது உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன உறுதியில்? நான் பெற்ற இன்பம் பெருகை போகிறேன். எதை நான் பெற்று வேணும் அதுக்காக வேற நம்ம அதாவது எல்லாம் கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணுறது நம்ம தமிழர்கள் அதிகம். நீங்க பாருங்க, இப்போ 0 என்பது கண்டுபிடிச்சது 0 கண்டுபிடிச்சது இப்போதான் கொஞ்ச நாள் முன்னாடி அவங்க வந்து நம்ம வாழ்ந்துருக்கோம். எஸ் நம்முடைய வீட்டு பக்கத்தில் கும்பகோணத்தில் பிறந்த யாருக்கு 0 யார் கண்டுபிடிச்சது? ராமன். வெகு பெருமையா இருக்கு. 0 முன்னாடி கொண்டா மதிப்பா பின்னாடி கொண்டா மதிப்பா? ஒரு ஆள் கேட்கிறேன், சார் 0 எஸ் யூமா நோதல் 0 முன்னாடி கொண்டால் அது மதிப்பாகுமா அல்லது பின்னாடி கொண்டால் அது மதிப்பாகுமா? 0ன்றது அப்படி பார்த்தா 0 1 கிடையாது. 0 பின்னாடி 0 எல்லாரும் ஒண்ணுமே இருக்கும். ஆனா இப்போ 1 கொண்டு இந்த 0 நீங்க அந்த பக்கம் கொண்டா இங்கு இதுதான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு உண்மையான உண்மைகளை எல்லாம் கண்டுபிடித்தவர்கள் தமிழர்கள் இருப்பார். அப்படிப்பட்ட தமிழர்களாக நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்தது என்பதை ஒரு வரப்பிரசாதமாக நினைத்து கொண்டு நீங்கள் எதை கற்றீர்களோ அவற்றை முழுமையாக உங்களுடைய மாணவர்களுக்கு கொண்டு செல்வதுதான் நம்முடைய முக்கிய கடமை. இப்பொழுதெல்லாம் அங்கேயே அஞ்சு பார்க்கிறேன், ஒரு கருப்பு அஞ்சு இருக்கு, மஞ்சள் அஞ்சு இருக்கு இல்லையா? ஏன் உங்களுக்கு வெள்ளை அங்கி கொடுத்துக்கலாமே, இல்லை முழு அங்கி கொடுத்துக்கலாம்ல? ஏன் கருப்பு அங்கி கொடுத்தாங்க? எப்பயுமே எந்த ஒரு செய்திகளும் ஏன், எதற்கு, எப்படி, இந்த 3 கேள்வி வாழ்க்கணும். ஏன், எதற்கு, எப்படி. அது மாதிரி இந்த கருப்பு அங்கி ஏன் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது? நம்ம தமிழ் பாட்டில் போடாது, நம்ம வந்து இந்த மாதிரி எதுவும் பாடக்கூடாது. ஏன்னா நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்துட்டு அந்த பாட்டை பாடணும் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா? ஒரு அங்கே கருப்பு என்றாலே எல்லாவற்றையும் வாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறது. நீங்கள் வெளியில் நடந்து போவீர்கள், அந்த வெயிலை எல்லாம் ஈர்த்து அப்படி தன்மை என்பது உடனே விட்டுற யாத்திரை. அதெல்லாம் இந்த கருப்பினுடைய குணம் என்னவென்றால், எதை பற்றுகின்றதோ அதை உள்வாங்கிக் கொண்டு அவற்றை நம்முடைய செயல்பாடுகளெல்லாம் பயன்படுத்தி அதற்கடுத்தால் வெளிவிடும். எனவேதான் இது உங்களுடைய பட்டம், உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய பட்டம். இந்த பட்டத்தை பெற்றவர்கள் நீங்கள் எவற்றை பெற்றுகிறீர்களோ அவற்றை வெளிப்படையாக என்பதற்கு உணர்த்துவதற்காக உங்களுக்கு கருப்பு அங்கி என்பது வழங்கப்படுகிறது. இருந்தாலும் கூட இந்த மஞ்சள் ஏன் வழங்கப்பட்டது என்றால், இவர்கள் அவர்களை காட்டும் ஒரு படிமையை பிஎட் போட்டால் ஏன் படித்தோம், அப்படி இல்லைன்னா ரேங்க் அவுட் அவங்க எழுதலாம் போடுவோம். இப்போ இந்த கருப்பங்கிலிருந்து பார்க்கின்ற பொழுது ஒரு எண்ணம் நம்மில் ஓடுகிறது. என்ன எண்ணம்? ஏன் அவர்களுக்கு மட்டும் மஞ்சள்? அப்போ அந்த எண்ணத்தை தூண்டுவதற்கு தான் இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகள் எல்லாம் வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட செயல்பாடுகளை உங்களுடைய சமுதாயத்தில் நீங்கள் செய்ய வேண்டும் என்று கூறி, பாரதம் என்பது நல்ல பாரதம், உலக அரங்கில் பேசக்கூடிய பாரதமாக மாற்றுவது நம்முடைய மாணவர் கையில் என்பதை விட ஆசிரியர் கையில் தான் உள்ளது. எனவே இந்த ஆசிரியர் பணியை எடுத்து நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கிறது. அதான் ஆசிரியர் என்றாலே அர்ப்பணிப்பு என்பது பொருள். அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புடைய ஒரு ஆசிரியர்களாக நம்முடைய சமுதாயத்தில் உதவக்கூடிய அனைத்து செயல்பாடுகள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் பெறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விளைவிட்டு ஒரு முன்னேற்றமான பாரத்தை புது முறையில் காண்போம் என்று பறைசாற்றி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்து நன்றி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.